ஜியோ ஹாட்ஸ்டாரில் வருகிற மார்ச் மாதம் 27ஆம் தேதி முத்து என்கின்ற காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இது விஜய் சேதுபதி லீட் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பாரு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பெயர் லலிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு எதற்காக இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா, ஒரு கார் டாஸ்கில் ரெட் கார்டு கொடுத்தாங்க. இப்போ வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறி இருக்கு பாருங்கள். ஒரு கார் டாஸ்கில் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. இவங்க அதுக்கு பிறகு அதாவது ஐயோயோ என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அப்படின்னு புலம்புவாங்களான்னு சில பேர் நினைக்க, நாங்கள் ஃபீனிக்ஸ் பறவை மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் முயற்சியில் இப்போ நீங்கள் பாருலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் அவங்களே இந்த வீடியோவில் சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டருங்க ஒரு மாதம் நிறைய பணம் வரும், ஒரு மாதம் வராது, அதுக்கேற்ற மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணணும். அவங்க ஒரு மாதம் நிறைய வரும்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு 10 லட்சம், வராதுன்னு சொல்கிறாங்களே அது ஒரு 3 லட்சம். ஏன்னா அவங்க வந்து சென்னையில் இருக்கிறாங்க, இஎம்ஐ கட்டணும், இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்லும்போது 3 லட்சம் யூடியூப்பில் சம்பாதிப்பாங்களா அப்படின்னா, யூடியூப்பில் மட்டும் இல்லை, அவங்க சோஷியல் மீடியா அதான் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லாம் இருக்காங்க, அதிலலாம் நிறைய விளம்பரங்கள் வரும். தன்னுடைய பயணத்தை முன்ன எடுத்துகிட்டு போகிறதுக்கு நானே இருக்கேன், எனக்குன்னு ஒரு ஓனர் கிடையாது, நான் தான் அதுக்கு முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதுதான் நமக்குள்ளே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம். ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அங்கே ஒரு பிரச்சனைனா நம்ம அங்கேருந்து போகாத அங்கே பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா வேறு இடத்துக்கு போனால் அதே வேலை கிடைக்குமா, அந்த அளவு சம்பளம் கிடைக்குமா, அதேமாரி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் நம்மக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க. தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நாம் அந்த இடத்துல நம்மளுடைய 100% எஃபெக்ட் மட்டும் நம்ம போடுறதை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரி, இந்த வீடியோக்குள்ளே வருவோம். இப்போ வந்து அந்த ஒரு காரை வாங்கி அதை சுற்றியெல்லாம் பார்த்துடுறாங்க இல்லையா. கடைசியாக அவங்க வந்து அந்த கார் விளாக் கூட இப்போ கமருதீன் ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பிக் பாஸில் ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு பாராட்டினார்ல விஜய் சேதுபதி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அவ்வளவு ஆபாசமாக இருக்குது பார்த்தீங்களா.